குக்கு வித் கோமாளி செட்டில் திவாகர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அறந்தாங்கி நிஷா ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அதுவும் கணவர் மோடி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, பெண்கள்கிட்ட அவர் பேசக்கூடிய விதம், அவர் நடந்துக்கூடிய விதம், இது எல்லாமே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிஷா அந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் மாக்காப்பா சொல்லியிருந்தாருல்ல, திவாகர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண்களுக்கு தப்பாக நடந்துக்கிறாருன்னு. அந்த பெண்கள் யார் அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டவங்க தானா முன் வந்து திவாகர் மேலே அடுக்கடுக்கான புகாரை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இப்போ திவாகர் அவர் தரப்பில் விளக்கம் கொடுத்து அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன கேட்டிருக்காருன்னா, நிஷாக்கா இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிஷாவை நான் வந்து அக்கான்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். நிஷாவோட ஹஸ்பண்டும் நீ நிஷாவை அக்கான்னு கூப்பிட்றனா என்ன மாமான்னு தானே கூப்பிடணும், அப்புறம் ஏன் சார்னு கூப்பிட்ற, ரொம்ப உரிமையாக மாமானு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. ஆனால் 2 நாட்களுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்க வீடியோ எனக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நிஷாக்கா கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேங்கிற மாதிரியும், அவங்க தோளில் கை போட்டேன், சுனிதாவை தகாத வார்த்தையில் பேசணும்னு சொல்லி நிஷாக்கா வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வியூவர்ஸ் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நிஷாக்கா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களோட ஒரிஜினல் ஐடியில் வீடியோ போடணும். ஆனால் யாரோ ஒரு நம்பர் ஐடியிலேருந்து எதுக்காக நிஷா வீடியோ போடணும்? எனக்கு தெரிஞ்சு நிஷாக்கா யாரோட தூண்டுதல் பெயரை தான் அந்த வீடியோ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன வந்து டவுன் பண்ணுறதுக்கு நடக்கக்கூடிய சதி, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் திவாகர் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ விளக்கம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி யாராலும் மன்னிச்சாலும் மன்னிப்பேன், மாக்காப்பா கூட விட்டுருவேன், ஆனால் புகழையும் கானாவினத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவங்க 2 பேருக்கும் என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லைங்கிற மாதிரி மறுபடியும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிஷா வந்து நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட் அறந்தாங்கி நிஷாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தானே வீடியோ போடணும், எதுக்காக யாரோ நம்பர்ல இருந்து வீடியோ வெளியிடணும்? அதே மாதிரி மஞ்சுநாதன் இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் வந்து எந்த விதமான விஷயமும் பேசலை, பழனது கூட கிடையாது. அவரு என்னை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு வீடியோ போட்டிருக்காருன்னா அப்போ அவரையும் யாரோ ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, யாரோ அவர் தூண்டியிருக்காங்க. எனக்கும் அவருக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அவங்க ஒருவேளை முன் வந்து இதை பற்றி பேசினாங்கன்னா நானும் இதை பற்றி ஓப்பனாக பேசுவேங்கிற மாதிரி திவாகர் இப்போ சவால் விட்டுருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பிரதீப் ரங்கநாதனோட எல்ஐகே திரைப்படம் 12 நாட்களில் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் விக்னேஷன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் ஒரு 10 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. சொல்லப்போனால் நாளுக்கு நாள் இந்த படத்துக்கான வசூல் அப்படிங்கிறது ஓரளவு தான் அதிகமாகுது. இப்போ இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் எட்டுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவர் நடிப்பில் வெளிவந்த லவ் டுடே, டிராகன், டியூட், இந்த 3 படங்களுமே 100 கோடி ரூபாய்க்கு வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த படம் வந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் தான் கிடச்சி வந்துட்டு இருக்கு. அதனாலே இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்குதான். 12 நாட்களில் இது வரைக்கும் இந்த திரைப்படம் உலக அளவில் 60 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் வீக்கெண்ட் அப்படிங்கிறதால மேபி இந்த திரைப்படத்துக்கான வசூல் இன்னும் ஒரு 2-3 கோடி ரூபாய் அதிகமாகலாம். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் ஓடிடிக்கு வந்துச்சுன்னா இந்த படத்துக்கான வசூல் அதிகமாகிறது சந்தேகம்தான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.